ஒரு எக்ஸலண்டா கம்போஸ் பண்ணப்பட்ட பிஷப் ஆட் கேம். ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்றாரு. பிளாக் வந்து D5 ரெஸ்பாண்ட் பண்றாரு. இப்ப நைட் F3 இந்த பானை டேக் பண்ணிக்கிறாரு. நைட் வந்து E5 வராரு. இப்ப H6 புஷ் பண்றாரு. இப்ப பிஷப் வந்து டெவலப் பண்றாரு. F7 ஸ்கொயர்ல வந்து ஒரு த்ரெட் இருக்கு. பிளாக் பானை வச்சு ப்ரொடெக்ட் பண்றாரு. சிம்பிளா பிஷப் டெக்ஸ் பான் வந்து ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இப்போ பிளாக்கு லைட் ஸ்கொயர் பிஷப் இல்லன்றதுனால இப்ப பான் டெக்ஸ் பிஷப் சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப குயின் மூலமா செக் வருது. கிங் E7 தான் வந்தாகணும். இப்ப குயின் F7 செக். இந்த இடத்துல கிங் கீழே தான் இறங்கி ஆகணும். இப்ப நைட் C4 செக் வருது. இப்ப குயின் டெக்ஸ் பான் செக் வருது. இப்ப பிஷப் குறுக்குல போடுறாங்க. இதுல ஒயிட் வந்து நைட் E5 செக் ப்ளே பண்றாரு. கிங் வந்து விலகி போறாரு. குயின் B3 செக். இப்ப கிங் A5 போறாரு. இப்ப குயின் A4 செக். இப்ப கிங் வந்து திருப்பி B6 போறாரு. இப்ப நைட் C4 மூலமா செக் வருது. கிங் C5 வராரு. நைட் C3 ப்ளே பண்றாரு. சோ இந்த நைட் மூலமா கிங்க வந்து ஒரு சூப்பரான ஷீல்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கோம். இந்த இடத்துல இப்ப பிளாக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்ப பிளாக் வந்து ஒரு டெவலப்பிங் மூவ் ப்ளே பண்றாரு. இப்ப D4 வருது. இந்த இடத்துல n% ப்ளே பண்ணாலுமே பிஷப் மூலமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணாலுமே பிஷப் மூலமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். எங்கேயுமே வெளியில போக முடியாது பாருங்க.